ராதே கிருஷ்ணா. சுக மகரிஷி கோபியர்கள் எப்படி கண்ணனோட நினைவிலேயே தங்களோட பகல் பொழுதை கழிச்சாங்கன்னு சொல்ல கேட்டோம். தொடர்ந்து மகரிஷி சொல்கிறார். பரீட்சித், இப்படி இருக்கிறப்ப அரிஷ்டன்கிற அசுரன் காளை உருவத்தில் பருத்த திமிலோட குழம்பினால் பூமியை கீறி நடுங்க வச்சுக்கிட்டு கரகரத்த குரலில் உருமிக்கிட்டே வாளை மேலே தூக்கி கொம்பு நுனியால் தரையை குத்தி மண்கட்டியை வாரி இறைச்சிக்கிட்டு வந்தான். அங்கங்கே சாணமும் சிறுநீரும் கழிச்சுக்கிட்டு இமை கொட்டாமல் உற்று பார்த்துக்கிட்டு கோகுலம் வந்தான். அவனோட கடூரமான முழக்கத்தினால பசுக்கள் மற்றும் கோபிகைகளோட கர்ப்பங்கள் அகாலத்தில் கலைஞ்சிட்டுது. அதோட திமிலை பார்த்து மலைன்னு நினச்சிக்கிட்டு மேகங்கள் வந்து அமர்ந்துக்கிட்டது. கூரிய கொம்புகள் இருக்கிற அந்த காளையை பார்த்து கோபிகைகளும் கோபர்களும் பயந்து நடுங்கினாங்க. பசுக்கள்லாம் மிரண்டு கொட்டிலை விட்டு ஓடிட்டது. கிருஷ்ணா கிருஷ்ணான்னு ஓலமிட்டுக்கிட்டு அவங்க அத்தனை பேரும் கோவிந்தனை சரணடைஞ்சாங்க. பயத்தால் மிரண்டு நடுங்கிற கோகுலத்தை பார்த்த பகவான் பயப்படாதீங்கன்னு அவங்களுக்கு அபயம் கொடுத்து ஆறுதல் கொடுத்து அந்த அசுரனை தனக்கு பக்கத்தில் அழைச்சார். துஷ்டனே, முட்டாளே, பயந்து நடுங்கிற கோபர்களையும் பசுக்களையும் மிரட்டுறதுனால என்ன ஆகப்போகுது? உன்ன மாதிரியான கெட்ட எண்ணம் கொண்ட தீயவர்களோட வலிமையும் கர்வத்தையும் குலைக்கிறதுக்கு இதோ நான் இருக்கேன். இப்படி தோளில் தட்டி அரிஷ்டனுக்கு கோபம் மூட்டி நீண்ட பாம்பு மாதிரியான தன்னோட கையை நண்பனோட தோளில் போட்டுக்கிட்டு ஸ்ரீகிருஷ்ணன் நின்னார். அரிஷ்டனும் கோபமடைஞ்சு குழம்பால தரையை கீறிக்கிட்டு வாளை உயர தூக்கி மேகங்களை அடித்து சுழற்றி கோபத்தோட கொம்பு நுனியை முன்னாடி நீட்டி கண்கள் ரத்தம் மாதிரி சிவக்க இமைக்காம கண்ணனை உற்று நோக்கி இந்திரன் எரிஞ்ச வஜ்ராயுதம் மாதிரி வெகு வேகமாக ஓடி வந்தான். பகவான் அவனோட கொம்புகளை பிடிச்சு நிறுத்தி யானை தன்னை எதிர்க்கிற யானையை தள்ளுற மாதிரி 18 அடி தூரம் பின்னாடி தள்ளினார். அப்படி பகவானால் பின்னுக்கு தள்ளப்பட்ட அரிஷ்டன் மறுபடியும் எழுந்து உடம்பு முழுதும் வியர்க்க கோபத்தில் தன்னிலை மறந்து பெருமூச்சு விட்டுக்கிட்டு வேகமாக பாஞ்சு வந்தான். அப்படி எதிர்த்து வர்ற அரிஷ்டனை கொம்புகளை பிடிச்சு பூமியில் தள்ளி காலால் மிதிச்சு ஈரத்துணியை பிழிகிற மாதிரி பிழிஞ்சார். அவனோட கொம்பை பிடுங்கி அதனாலேயே அவனை குத்தி கொன்னார். அவன் மடிஞ்சு விழுந்தான். ரத்தம் கக்கி சாணமும் சிறுநீரும் கழித்து கால்களை உதறி கண்கள் நிலை குத்தி மிக்க வேதனை அடைஞ்சு யமலோகம் போனான். தேவர்கள் பூமாரி பொழிஞ்சு ஸ்ரீகிருஷ்ணனை துதிச்சாங்க. இப்படி காளையை கொன்று சுற்றத்தார் துதிக்க கண்ணன் பலராமனோட கோபிகைகளோட கண்களுக்கு விருந்தா கோகுலத்தை அடைஞ்சார். அற்புத செயல் புரிகிற கண்ணனால அரிஷ்டாசுரன் கொல்லப்பட்டதும் தெய்வ செயல்கள் அத்தனையும் உணர்ந்த நாரதர் கம்சன் கிட்ட இப்படி விளக்கினார். கம்சா, தேவகியோட 8வது கர்ப்பமான பெண் யசோதையோட பெண் தான். யசோதையோட மைந்தனான கிருஷ்ணன் தேவகியோட மைந்தன். ரோஹிணியோட மைந்தனான ராமன் உண்மையில் தேவகியோட 7வது மைந்தன். உன்கிட்ட பயந்த வசுதேவர் தன்னோட நண்பனான நந்தர்கிட்ட அந்த 2 பேரையும் ஒப்படைச்சார். அவங்க தான் நீ அனுப்பின வீரர்களை அழிச்சாங்க. இதை கேட்ட போஜ அரசன் கம்சனுக்கு கோபத்தால் உள்ளம் துடிச்சது. உடனே வசுதேவரை கொல்ல அவன் கத்தியை உருவினான். நாரதர் தடுக்க அவங்களோட 2 பிள்ளைகளும் தானே தனக்கு யமன், இவங்க இல்லையேன்னு நினைச்சு இரும்பு சங்கிலிகளால் வசுதேவரையும் தேவகியும் பிணைச்சு சிறையில் அடைச்சான். தேவரிஷி நாரதர் திரும்பி போனதும் கேசியை அழைச்சு நீ அந்த பலராமனையும் கிருஷ்ணனையும் கொல்லணும்னு சொல்லி அனுப்பினான். அப்புறம் முஷ்டிகன், சானூரன், ஷலன், தோஷலன் முதலான அமைச்சர்களையும் யானை பாகர்களையும் அழைச்சு சொன்னான். வீரர்களை, வசுதேவரோட புதல்வர்களான ராமனும் கிருஷ்ணனும் நந்தகோகுலத்தில் இருக்காங்க. அவங்களால தான் எனக்கு மரணங்கிறது முன்னரே அறிவிக்கப்பட்டிருக்கு இல்லையா? அவங்க இங்கே வந்ததும் மல்லர்களோட விளையாட்டால் அவங்களை நீங்கள் 2 பேரும் கொன்னுடணும். மல்லர்களோட அரங்கத்துக்காக பல வகை மேடைகளை அமையுங்க.
நடக்கிற மல்யுத்தத்தை நாட்டு மக்களும் நகரத்தவங்களும் தங்களோட விருப்பப்படி கண்டுகளிக்கட்டும். யானைப்பாகனே, நீ நல்ல புத்திசாலி இல்லையா? குவலையாப்பேட்டம்ங்கிற யானையை மல்யுத்த அரங்கத்தோட வாசல்ல நிறுத்தணும். அதை கொண்டு என் எதிரிகளை கொன்னுடு. வர்ற சதுர்தசி அன்றைக்கு போர் முறைப்படி தனுர் யாகத்தை தொடங்குங்க. விரும்பினதை வழங்குற பூதபதியான ஸ்ரீ ருத்ரருக்கு பலிக்கு உகந்த சிறந்த பசுக்களை பலியா கொடுங்க. தன்னோட சதித்திட்டத்தை நிறைவேற்றுறதுக்கு விருப்பம் கொண்ட கம்சன் இப்படி கட்டளையிட்டதுக்கு அப்புறம் யாதவர்களில் சிறந்தவரான அக்ரூரரை வரவழைச்சு தன்னோட 2 கைகளாலையும் அவரோட கையை பிடிச்சுக்கிட்டு சொன்னான். அக்ரூரரே, நீங்க பெரிய மனசு படைச்சவங்க. நட்புக்குரிய பணி ஒன்று எனக்காக நீங்கள் செய்யணும். போஜ விருஷ்ணி குலத்தில் தோன்றினவங்களில் எனக்கு நன்மை பண்ணுறவங்களில் உங்களை விட சிறந்தவங்க வேறொருத்தரும் இல்லை. பெருமை மிக்க இந்திரன் ஸ்ரீ விஷ்ணுவை அண்டே தான் நாடினதை பெற்றிடுற மாதிரி நான் எந்த பணியையும் திறம்பட நிறைவேற்றத்தக்க தங்களை அண்டி நிற்கிறேன். நந்த கோகுலத்தில் வசுதேவரோட 2 புதல்வர்கள் இருக்காங்க இல்லையா? அங்கே போய் அவங்களை இந்த ரதத்தில் தாமதம் இல்லாமல் அழைச்சிட்டு வரணும். எனக்கு மரணம் இந்த 2 பேரால் தாங்கிறது விஷ்ணுவை அண்டின தேவர்களால் நிச்சயிக்கப்பட்டிருக்கு. அதனால் காணிக்கைகளோட போய் நந்தர் முதலான கோபர்களோட அவங்களையும் அழைச்சிட்டு வாங்க. அவங்க இங்கே வந்ததும் யமன் மாதிரியான குவலையாபேட்டை யானையை கொண்டு அவங்களை கொல்லுவேன். அதில் இருந்து அவங்க தப்பினா இடி மாதிரி எதிர்க்கிற மலர்களை கொண்டு அழிப்பேன். அவங்க 2 பேரும் கொல்லப்பட்டதும் அதனால் வருத்தப்படுற அவங்களோட உறவினர்களையும் வசுதேவர் முதலான விஷ்ணு வம்சத்தவங்களையும் போஜ வம்சத்தவங்களையும் தசாரகர்களையும் அரசில் ரொம்பவும் ஆசை கொண்ட கிழவன் என் தந்தை உக்ரசேனரையும் அவரோட சகோதரர் தேவகரையும் மற்றும் என் எதிரிகள் அத்தனை பேரையும் கொல்லுவேன். அதுக்கப்புறம் இந்த பூமி பகைவர்கள் இல்லாமல் என்னோடதாயிடும். என் மாமனாரான ஜராசந்தரும் அன்பமிக்க தோழன் விவிதனும் இருக்காங்க. சம்பரன், நரகன், பாணன் என்னோட நண்பர்கள் பலர் இருக்காங்க. அவங்களோட உதவியால் தேவர்கள் பக்கம் சார்ந்து இருக்கிற அரசர்களை அழித்து இந்த பூமியை ஆட்சி செய்வேன். என்னோட எண்ணத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டு தனுர் யாகத்தை பார்க்கறதுக்காகவும் யாதவர்களோட தலைநகரான மதுரையோட அழகை பார்க்கறதுக்காகவும் வாங்கன்னு சொல்லி ராமன், கிருஷ்ணன்கிற அந்த 2 சிறுவர்களை விரைவாக இங்கே அழைச்சிட்டு வாங்க. அரசரே, தங்களோட அழிவை துடைக்கிற இந்த உங்கள் திட்டம் நல்லா அமைஞ்சிருக்கு. இது நிறைவடைஞ்சாலும் நிறைவடையலைன்னாலும் அதை சமமாக கொள்ளணும். ஏன்னா விதிதானே பயனை தருது. மனிதன் தன்னோட முயற்சி நிறைவடைஞ்சா இன்பத்தையும் இல்லைன்னா துன்பத்தையும் அடையறான். இருந்தாலும் நான் தங்களோட ஆணையை நிறைவேற்றுறேன். பரீட்சித், கம்சன் இப்படி அக்ரூரருக்கு கட்டளையிட்டுட்டு மந்திரிகளுக்கும் விடை கொடுத்துட்டு தன்னோட அரண்மனைக்கு போனான். அக்ரூரரும் தன்னோட வீட்டுக்கு திரும்பினார். ஸ்ரீமத் பாகவத மகாபுராணம் தசமஸ்கந்தத்தோட முற்பகுதியில் 36வது அத்தியாயம் முற்றிற்று. சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.